நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. இருட்டில் சரியா தெரியல போல இருக்கு. நீ ஆக்சிடென்ட் பண்ணி முடிக்க பார்த்த செல்வரத்தனம். எனக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் தான் காரை ஓட்டேன்னு ஒத்துக்கிட்டு சரண்டானா நான் கேட்ட பணத்தை தரேன்னு சொன்னாங்க. அதான் ஒத்துக்கிட்டேன். அப்போ யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்? தெரியாது. நான் பணம் கேட்டு போனவர் தான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். உனக்கு மணிமாறனுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. சரி, பணத்துக்காக தான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன். நானும் உனக்கு பணம் தரேன். உள்ள ஒருத்தவங்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் மணிமாறன். நீ ஒன்று செய், அவனை உள்ளே வச்சே போட்டுரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். சரியா? முடியாது. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறான், மணிமாறன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? உனக்கு யார் கூட என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் நான் எந்த தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என் மேலே கையை வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு எஞ்சி ஓடிடு. இல்லைன்னா என்னை சந்திச்சதுக்காக காலம் பூரா வருத்தப்படுவேன். நான் காட்டுறேன். உண்மையை ஒத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யல, உள்ள வச்சு அவனோட சேர்த்து உண்மையை முடிச்சிடும். சார் புரியுதா? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் விடுங்க. என்ன பண்றீங்க சார்? விடுங்க சார், விடுங்க சார். இப்படி வாங்க சார். மினிஸ்டர் சொன்னா ரிஸ்க் எடுத்து உள்ள விட்டா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், ஒரு 5 நிமிஷம் வெளில இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அவனை விட்டுறேன். ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இருங்க. 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள கேட்க வேண்டியதை கேட்டுட்டு உடனே அவனை வெளியே அனுப்பிடுங்க. அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். அடிக்கிறதா இருந்தா வெளிக்காயம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீ மட்டும் கதவை திறந்த இவன் கதையை இங்கேயே முடிச்சிருப்பான். இந்த உயிர் பயம் காட்டி மிரட்டதெல்லாம் வேற வேண்டியது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான்டா உள்ள வந்திருக்கேன்.